வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்னா வந்து என்ன? ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்ட வந்து ஏன் வந்து நம்ம ரீடெக்ஸ தாண்டி ரீடெக்ஸ் டூல் கிட்ட யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து கண்டிப்பா இந்த தியரியோட கடைசி வீடியோவா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸ் ஆனா வந்து நம்ம கோட் எழுத ஆரம்பிச்சா தான் வந்து நமக்கு வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்னா என்ன? கான்டெக்ஸ்ட் ஏபிஐக்கும் ரீடெக்ஸ் டூல் கிட்க்கும் எவ்வளோ ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கு. இதுலேருந்து என்ன இது டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக்ஸ் இருந்தா நம்மளால வந்து கண்டிப்பா அடுத்தடுத்து போகும்போது வந்து ஒரு பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் பேசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பண்ணேன். சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரீடெக்ஸ் டூல் கிட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட் என்ன? ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரீடெக்ஸ் லாஜிக் இருக்குல்ல, ரீடெக்ஸ் லாஜிக்க ஒரு அஃபிஷியலா வந்து அ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது ரீடெக்ஸ் டூல் கிட் மூலியமா பண்ணலாம். இதுதான் வந்து அவங்களே வந்து ரீடெக்ஸ் தான் வந்து ரீடெக்ஸ்காரங்க தான் வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்டயே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடெக்ஸ் அப்ளிகேஷன்ல வந்து நம்ம போம்போது பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வந்து பாய்லர் பிளேட் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு செட்டப் பண்றதுன்றதே ஒரு கஷ்டமா இருக்கும். பிளெயின் ரீடெக்ஸ்ல. பட் இதுல வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, சிம்ப்ளிஃபை பண்ணாங்க. எப்படின்னா, பாய்லர் பிளேட்ட ரெட்யூஸ் பண்றது, அப்புறம் வந்து டெவலப்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ இத வந்து ஒரு பெட்டர் பண்ணாலே அது அது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல இதுவா வந்து மாறிடும். ஸோ அதனால தான் வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்ன்றது வந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு அப்டின்னா, ஒரு ரீடெக்ஸ்க்கு மேல உள்ளது தான் ரீடெக்ஸ் டூல் கிட். இதுல உள்ள எல்லாத்தையுமே வந்து என்னால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சிமிலரா ரீடெக்ஸ் பேட்டர்ன் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுதோ, அது எல்லாமே வந்து இதுவும் நடக்கும். ஸோ என்னென்னலாம் கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சிம்பிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இல்ல சிம்ப்ளிஃபைட் கான்ஃபிகரேஷன் எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம. சிம்ப்ளிஃபைட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த சிம்ப்ளிஃபைட் கான்ஃபிகரேஷன் ஓகே. இதுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகர் ஸ்டோர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டோர் கிரியேட் பண்றதா இருக்கட்டும் சரி, அதே மாரி வந்து ஒரு டெவ் டூல்ஸ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்றது அப்படின்றது ரீடெக்ஸ்ல வந்து பண்ண முடியாது. ஆனா வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே செட்டப் ஆயிடும். ஸோ அந்த கான்ஃபிகர் ஸ்டோர்ன்றத மட்டும் நம்ம இது பண்ணிக்கிட்டா போதும். அதே மாரி வந்து நம்ம மிடில்வேர் யூஸ் பண்றோம்ல, ஸோ இது எல்லாமே வந்து ரீடெக்ஸ்ல வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, நம்மளா வந்து செட்டப் பண்ற மாரி இருக்கும். இதே வந்து ரீடெக்ஸ் தங்க்ன்றது இதுலயே வந்து டிஃபால்ட்டா வந்து வந்துரும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து நெறைய அவாய்ட் பண்ணலாம். இல்ல நம்ம இந்த ரெட்யூசர் ஆட் பண்றத மறக்கிற மாரி இருந்தாலும் சரி, இல்ல மிடில்வேர நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம் அப்டின்னாலும், அது எரர் அடிச்சுட்டே இருக்கும். எங்க போய் என்னன்றத நீ டீபக் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி நம்ம கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு குடுத்துட்டாலே அதுவாவே எல்லாமே டிஃபால்ட்டா வந்து எடுத்துக்கும்ன்றனால ரீடெக்ஸ் டூல் கிட் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசஸ கிரியேட் பண்றதுன்றது ரொம்பவே ஈஸி. ஸோ கிரியேட் ரெட்யூசஸ் ஈஸிலி. ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு ரெட்யூசர வந்து இது பண்றதா இருக்கட்டும் சரி, ஒரு ஆக்ஷனு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணிடும். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிரியேட்டரா இருக்கட்டும் சரி, ஆக்ஷன் டைப்பா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து ஸ்லைஸோட நேம் என்ன இருக்கோ அதுலேருந்து வந்து எடுத்துக்கும். ஸோ ஸ்லைஸோட நேம்ன்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவுண்டர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதுலேருந்தே வந்து நம்மளோட நேம் வந்து எடுத்துக்கும். நம்ம வந்து இப்ப டைப் பண்றது போய் நம்ம டிஃபைன் பண்ண வேணாம். ரெட்யூசஸ்ல நான் இன்கிரிமென்ட் அப்படின்னு போட்டு நான் அந்த ஃபங்ஷன் எழுதுனா போதும். டிக்ரிமென்ட் அப்படின்னு போட்டு அந்த ஃபங்ஷன் எழுதுனா போதும். ஸோ நான் இத போக போக நான் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் எஃபெக்ட்ட வந்து ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ எழுதிடலாம் நம்ம. ஹேண்டிலிங் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது வந்து கிரியேட் அசிங் தங்க்ன்னு இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட தங்க் அந்த அசிங்க்ரனஸான ஒரு ஆப்பரேஷன வந்து இதுல வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நம்மளால வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேட் வந்து இருக்கும். பெண்டிங், ஃபுல்ஃபில்ட், ரிஜெக்டட்ன்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராமிஸ் வீடியோல பெண்டிங்னா என்ன, ரிஜெக்டட்னா என்ன, ஃபுல்ஃபில்னா என்ன, ப்ராமிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அசிங்க்ரோனஸ் ஆப்பரேஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம அதெல்லாம் தெரியாம நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா புரியவே புரியாது. ஸோ மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயே வந்து அத குடுக்குறேன். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம வந்து மேனுவலா போய் டிஃபைன் பண்ண வேணாம். ஆக்ஷன் கிரியேட்டரா இருக்கட்டும் சரி, ரெட்யூசரா இருக்கட்டும், ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம போய் குடுத்துட்டே இருக்க வேணாம். ஸோ இதுதான் வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றது. 4வது விஷயம் வந்து பெஸ்ட் பிராக்டிசஸ். ஸோ பில்ட் இன் பெஸ்ட் பிராக்டிசஸ். ஸோ பிராக்டிசஸ். ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, ரீடெக்ஸ் டூல் கிட் வந்து பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதுவே வந்து குடுத்துருது. அதாவது வந்து ஒரு ஸ்டேட் விம்மர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூட்டேட்டிங் கோட நம்ம வந்து எழுதிடலாம். ஆனா வந்து ரெட்யூசர்க்குள்ள எழுதிடலாம். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்யூட்டபிளா வந்து மாறும். ஸோ இதுனா இம்மர்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக். நான் அத கண்டிப்பா வந்து இந்த இந்த வீடியோவோட எண்டுல வந்து நான் இம்மர்னா என்ன? இம்மர் வந்து எப்படிலாம் போகும் அப்படின்றத வந்து நான் வந்து இந்த சீரிஸோட எண்டுல வந்து உங்களுக்கு
காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, கன்டெக்ஸ்ட் ஏபிஐலாம் வந்து ஓகே நம்ம பண்றோம். இதெல்லாம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கன்டெக்ஸ்ட் ஏபிஐலேருந்து நீங்க வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ரீடெக்ஸ்ன்றது வந்து ரீடெக்ஸ் டூல் கிட் வந்து எப்பா இவ்ளோ ஈஸியா இருக்கு. இவ்ளோ நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரீடெக்ஸ வச்சு எப்படி வந்து ஒரு வாட்ஸ்அப் க்ளோனா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் க்ளோனா இருக்கட்டும். ஸோ நீங்க என்ன க்ளோன் கேட்குறீங்களோ, அந்த க்ளோன் ஏதாவது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாரி வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு. ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. பெஸ்ட் பிராக்டிஸஸ் குடுத்தாச்சு. லாஸ்ட் விஷயம் இதுலயே வந்து பில்ட் இன் டெவ் டூல்ஸும் வந்து டிஃபால்ட்டா வந்து பில்ட் ஆயிருக்கும். ஸோ நான் அது என்னன்றத சொல்றேன். ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து டெவ் டூல்ஸ் இருக்குல்ல, ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதிலேயே வந்து ஆட் ஆயிடும். நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து எந்த செட்டப்பும் பண்ணவே வேணாம். ஆனா ரீடெக்ஸ்ல வந்து நம்ம அத வந்து பண்ணணும். ஸோ ஓகே. இது எல்லாமே இதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஏன் வந்து இப்ப ட்ரெடிஷனல் ரீடெக்ஸ தாண்டி ரீடெக்ஸ் டூல் கிட்ட யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ ஒய் ரீடெக்ஸ் டூல் கிட்ட வந்து why we use why use redux toolkit instead of traditional redux. So traditional redux. ஸோ இது வந்து இந்த கேள்வி வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ ஓகே ரீடெக்ஸ் டூல் கிட் இருக்கு. நான் ஏன் வந்து ரீடெக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் ரீடெக்ஸ் டூல் கிட்ட நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நான் என்னென்னன்றது சொல்லிடுறேன். ஸோ வந்து பாய்லர் பிளேட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லெஸ் பாய்லர் பிளேட். ஸோ லெஸ் பாய்லர் பிளேட். ஸோ பாய்லர் பிளேட். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரெடிஷனல் ரீடெக்ஸ் வந்து நெறைய வந்து பாய்லர் பிளேட் வந்து கோட் வந்து டிஃபைன் பண்ணும். எப்படின்னா ஆக்ஷன் டைப், ஆக்ஷன் கிரியேட்டர், ரெடியூசர் இது எல்லாமே வந்து. ஆனா ரீடெக்ஸ் டூல் கிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிரியேட் ஸ்லைஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதுவே வந்து எல்லாத்தையும் வந்து பண்டில் பண்ணிரும். ஸோ ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் சரி, ரெடியூசர்ஸ் சரி. ஸோ இதனால நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியா வந்து இருக்கும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு செட்டப் பண்றதுன்றது ரொம்பவே முக்கியம். சிம்ப்ளிஃபைட் செட்டப். ஸோ சிம்ப்ளிஃபைட் செட்டப். சாரி செட்டப். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரெடிஷனல் ரீடெக்ஸ பார்க்கும்போது, ஒரு ஸ்டோர் வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளக்ஸா வந்து இருக்கும். அதாவது முக்கியமா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மிடில் வேர் ஆட் பண்ணும்போதும் சரி, இல்ல ஒரு டெவ் டூல்ஸ் எனேபிள் பண்ணும்போதும் சரி, எப்பப்பா போதும் போதும்ன்னு ஆயிரும். ஸோ ஆனா வந்து ரீடெக்ஸ் டூல் கிட் என்ன பண்ணும் அப்படின்னா, கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்சிட்டி இது எல்லாத்தையுமே ஈஸியா இது பண்ணிட்டு, செட்டப் ப்ராசஸ வந்து ரொம்பவே ஈஸியா ஆக்கிரும். இந்த செட்டப் ப்ராசஸ் ஈஸியா ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எரர்ஸ் வந்து கம்மியாகும். செட்டப் பண்ணும்போதே இவ்வளோ எரர்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம எப்போ ப்ரோகிராம் பண்ணி எப்போ நம்ம வந்து இது பண்றது? ஸோ அதனால இது வந்து ரீடெக்ஸ கம்பேர் பண்ணும்போது ரீடெக்ஸ் டூல் கிட் சிம்பிளரா இருக்கும். ஸோ அவ்வளோதான். பட் அதுவும் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. அதுவுமே வந்து ஒரு ஈஸியான ஒரு செட்டப் தான். ஸோ 3 விஷயம் என்ன அப்படின்னா, டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சுப்போமே, ஒரு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றோம், ஐஃபோன் யூஸ் பண்றோம். கண்டிப்பா வந்து ஆண்ட்ராய்டுல நீங்க வந்து அந்த டச்சு, ஸ்மூத்னஸ் இருக்கிறதுக்கும், நம்ம ஐஃபோன்ல இருக்கிறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால தான் எல்லாருமே வந்து அ ஐஃபோன்ல இருக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா வந்து, இது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது என்னால பண்ண அது ஐஃபோன்ல நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு தான். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குல்ல, ஸோ அத குடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அத வாங்கணுன்ற ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்டும் சிமிலர் அதே மாரி தான். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாரி ஒரு பெட்டரான ஒரு பிராக்டிஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெவ் டூல்ஸ் எனேபிள் பண்றதா இருக்கட்டும், ரீடெக்ஸ் தங்க வந்து அசிங்க்ரோனஸ் லாஜிக் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இம்மர வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியறதா இருக்கட்டும். இந்த ஸ்மூத்தான ஒரு டெவலப்மென்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கண்டிப்பா ரீடெக்ஸ் யூஸ் பண்ணியிருந்த யாரா இருந்தாலும் வந்து கேட்டு பாருங்க. நான் ரீடெக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீடெக்ஸ் டூல் கிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பெர்சனல் பிரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரீடெக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு வரதுனால எனக்கு வந்து ரீடெக்ஸ் வந்து ஓகே. அது செட்டப் பண்றதுன்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்து நெறைய இதுல பண்ணிட்டே இருக்கிறதுனால, எனக்கு அது செட்டப் பண்றதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும் எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆனா ரீடெக்ஸ் டூல் கிட்டுக்கு நான் வரும்போது, எப்பா இதெல்லாம் இவ்ளோ ஈஸியா பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்டெயின் பண்றது. ஸோ இம்ப்ரூவ்ட் மெயின்டெய்னபிலிட்டி. ஸோ மெயின்டெய்னபிலிட்டி. ஸோ இது இருக்குல்ல, இந்த ரீடெக்ஸ் டூல் கிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெட்டரா வந்து கோட ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கன்சிஸ்டன்ட்டா வந்து இதுவா இருக்கட்டும். அது வந்து இந்த கன்சிஸ்டன்ட், இந்த பெட்டரா வந்து ஆர்கனைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஆக்ஷனையும் சரி, ரெடியூசரையும் சரி, ஒரு கம்பைன் பண்ணி ஒரு குரூப் மாரி வந்து குடுக்குறதுனால, நமக்கு வந்து ஒரு மெயின்டெயின் பண்றதும் ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கவும் முடியும். லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு போகும்போது இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்க்ரனஸா வந்து லாஜிக்க ஹேண்டில் பண்றது.
சிங்க்ரோனஸ் லாஜிக் ஹேண்ட்லிங். சிங்க்ரோனஸ் லாஜிக் ஹேண்ட்லிங் இருக்குல்ல, ஸோ இது வந்து ட்ரெடிஷனல் ரீடெக்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேனுவலா வந்து ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு ஏபிஐ எடுக்கிறேன், இல்ல வந்துட்டு ஒரு டேட்டா ஃபெட்ச் பண்றேன் அப்படின்னு மேனுவலா நான் குடுக்குற மாரி இருக்கும். ஆனா ரீடெக்ஸ் டூல் கிட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அசிங் டங்கன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த அசிங்க்ரோனஸ் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறதா இருக்கட்டும், எரர் வந்து கம்மி பண்றதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ அடுத்தது அதே மாரி வந்து கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரீடெக்ஸ் டூல் கிட்டுக்கும் சரி, ரீடெக்ஸ்க்கும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து ரீடெக்ஸ் டீம் டைம் தான் வந்துச்சு அப்படின்றதுனால, நமக்கு வந்து ஒரு பெட்டரான வந்து ஒரு அப்டேட்டும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷன் ரீடெக்ஸ் டூல் கிட். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏன் வந்து ரீடெக்ஸ் தாண்டி ரீடெக்ஸ் டூல் கிட்ட வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.